எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இன்றைக்கான 4வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா வந்து ராணவ் பற்றியும் நம்மளுடைய ஜாக்லின் பற்றியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ராணவ் வந்து எதுக்கு எடுத்தாலும் என்னையே வந்து குத்துறான், அவனுக்கு சுய புத்தி கிடையாதா என்ன எது அப்படின்னு தெரியல. நம்ம ப்ரோமோ 2லேயே 1லேயே பார்த்துருப்போம். சுய புத்தி இல்லையான்னு ராணவ் பேசியிருப்பாங்க இல்லையா, அதை தான் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. நான் குத்துனுங்கிறதுக்காக ராணவ் என்னையே குத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நான் சௌந்தர்யாவுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ராணவ் தான் இளிச்சவாயன் அப்படின்ட்டு சௌந்தர்யா முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ராணவ் பேர் தான் சௌந்தர்யா சொல்கிறாங்க. ராணவ் வந்து சௌந்தர்யா சொல்லலை, சௌந்தர்யா தான் ராணவ் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அது பார்க்குற மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு எடுத்தாலும் ராணவ் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்னால் ராணவ், இந்த வீட்டில் என்ன வீட்டில் ஒரு கத்தி காணா போயிட்டா ராணவ், அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆள் தான் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய சௌந்தர்யா. அதேமாதிரி அருண் வந்து பார்த்தோம்னா 2 பேர் வச்சுருப்பார். ஒன்று வந்து பார்த்தோன்னா மஞ்சரி, இன்னொன்று வந்து முத்துக்குமரன். எதுக்கு எடுத்தாலும் மஞ்சரியும் பாரு, இல்லைன்னா முத்துக்குமரன் பாரு. அன்சிதாவும் அதுமாரி சில ஆட்கள் இருக்காங்க, ஒரே பேரே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆள். அதில் வந்து பார்த்தோன்னா சௌந்தர்யா தான் ராணவ் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அடுத்து ஜாக்லினை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன். நான் வந்து ஆனால் எல்லா ஃப்ரெண்டாக நம்புவேன், ஆனால் ஒரு அஸ் அ பிளேயராக வந்து நான் பார்த்தேன்னா ஜாக்லினை வந்து நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பிளேயராக இல்லாமல் இத்தனை நாள் என்னவாக்கா இருந்தீங்க? பிளேயராக இல்லாமல் நீங்கள் என்னவா இருந்தீங்க சொல்லுங்கள்? நீங்கள் வந்து ஜாக்லினை நம்ப மாட்டீங்களா? இத்தனை நாள் நம்பி நேற்று ஊழலாம் விட்டீங்க. 2 பேரும் அழுவுறது என்ன, சாங் பாடுறது என்ன, பிளேயராக தானே சாங்லாம் பாடுறீங்க. உங்களுடைய கோவா கேங் சாங்லாம் என்ன பண்ணுறீங்க? ஐயையோ, பிளேட்டை மாற்றி போடுறாங்க சௌந்தர்யாக்கா. இவங்களுக்கு சொல்லி ஆகணும். ராணவை டார்கெட் பண்ணக்கூடியது சௌந்தர்யா. முத்துக்குமரன் பேரை கேட்டாலே உள்ளே போகக்கூடிய சௌந்தர்யா. அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதும் சௌந்தர்யா தான். இது எல்லாமே நான் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாருமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, இது போல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?